அன்பார்ந்த தமிழக மக்களே, விவசாயிகளே, தொழிலாளர்களே, மாணவர்களே, மீனவர்களே, எல்லாரும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ ஒன்றிய அரசு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்வா கிண்டி அதுக்கப்புறம் தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ இந்த அல்வாவை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அந்த அல்வாவை நம்மளுக்கு அல்வா கொடுக்குறாங்க. அப்போ மக்களுக்கான பட்ஜெட் இல்லை, இது நம்மளுக்கான பட்ஜெட் இல்லை. குறிப்பா இந்த பட்ஜெட் சாதாரண உழைக்கும் மக்களுக்கான பட்ஜெட்டா இல்ல கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட்டா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, குறிப்பாக இந்த பட்ஜெட்ல மக்களுக்கான எந்த விதமான அடிப்படை சேவைகளை ஒட்டி எந்த அறிவிப்புமே இல்லை. ஒரு வெத்து பட்ஜெட். ஒடிசாவில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை அமைக்க போறோம். அதனால 7,250 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்குது ஒன்றிய அரசு. நான் இப்ப மோடி கிட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்களும் கேள்வி கேட்கணும் மோடி கிட்ட. என்னன்னா, இந்த 7,250 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒடிசால இருந்து தமிழ்நாடு வரைக்கும் கப்பல் வர அளவுக்கு நீங்க மண்ணை வெட்டி எடுக்கணும், கால்வாவை போட்டு வரணும். இதுக்கு எத்தனை விவசாய நிலங்கள், எத்தனை 1000 ஏக்கர் விவசாய நிலத்தை அழிக்க போறீங்க, ஆயிரக்கணக்கான கிராமங்களை அழிச்சு கொண்டு வர போறீங்க. மோடி நீங்க எங்க காதுல பூ சுத்துறீங்க. எப்படி இந்த திட்டம் நாங்க கொண்டாடுறது? ஏற்கனவே எய்ம்ஸ் திட்டத்தை கொண்டாடுறதுக்கு துப்பு இல்லை, அறிவிச்சிங்க, அதோட சரி. ஒரு செங்கலோட சரி, அந்த கட்டணம் இது வரைக்கும் வரல. அதே போல காவிரி ஆறு, பக்கத்துல காவிரி ஆறு வருது. காவிரி ஆறு பிரச்சனை இன்னும் தீர்க்கல. அந்த பிரச்சனை ஓடிட்டே தான் இருக்குது. அதை உங்களால தீர்க்க முடியல. அதே போல கங்கை காவிரி இணைக்கிற திட்டம் ஒண்ணு சொன்னீங்க, அது நீங்க செய்யல. இப்ப இப்படியெல்லாம் வாய்ச்சாலம், வார்த்தை ஜாலத்துல எங்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்றத நான் மோடி கிட்ட கேள்வி கேட்கிறேங்க. மோடி பதில் சொல்லணும் இதுக்கு. ஏன் அப்படின்னா, நாட்டுடைய பிரதமர் மக்களுக்காக இருக்காரா, கார்பரேட்டுக்கு வேலை செய்யறாரா அப்படின்றத நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. இன்னைக்கு விவசாய கடனை பத்தி, விவசாயிகளுக்கான மானியம் பத்தி எதுவும் இல்லை, தொழிலாளர்களுக்கான சலுகை எதுவும் இல்லை. அதே போல கல்விக்கான நிதி ஒதுக்கல, கல்விக்கான மாணவர்களுக்கான அக்கறை எதுவும் இல்லாம இந்த பட்ஜெட்ல இருக்குது. சுத்தமான குடிநீர் கொடுக்கணும், மருத்துவம் கொடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ நம்மளுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும், நம்மளுக்கான எந்த விதமான சேவையும் இந்த பட்ஜெட்ல இல்லை. அப்ப யாருக்கான பட்ஜெட்டா இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். குறிப்பா கார்பரேட்டுகளுக்கு நலன் சார்ந்த ஒரு பட்ஜெட்டா தான் ஒன்றிய மோடி அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்குது. அப்போ இதனால பாத்தீங்கன்னா, நம்ம உழைப்புல சேர்த்த வரி பணத்தை பட்ஜெட்ல போட்டு கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்யுது மோடி அரசு. குறிப்பா நம்ம கிட்ட ஜிஎஸ்டி வரி, அந்த வரி, இந்த வரி, சுங்க வரி, இப்படி பல வரிகளை சுரண்டி எடுத்து கார்பரேட்டுகளுக்கு சலுகையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான பட்ஜெட். குறிப்பா இன்னைக்கு அதிகாரி வர்க்கம்னா அதிகாரிகள்லாம் இன்னைக்கு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதே போல கார்பரேட்டுகள் சொத்து சேர்த்துட்டே போறான். நாளுக்கு நாள் அவனோட சொத்து மதிப்பு ஏறிட்டே போகுது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இப்படி மோடியும், நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்ற பாஜக சேர்ந்த இன்னைக்கு அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட்டா போட்டு கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்வது, அவங்களுக்கான வரி தள்ளுபடி பண்ணுவது, அவங்களுக்கான பொதுத்துறை நிறுவனங்களை வித்து அவங்களுக்கு கொடுக்குது, நிறுவனங்களை மாற்றி கை கொடுக்குது. இதெல்லாம் பிஜேபி அரசு செஞ்சிருக்குது. இது கைமாறாதான் கார்பரேட்டுகள் தேர்தல் சமயத்துல கோடிக்கணக்கான ரூபாய் பிஜேபி நன்கொடையை வாங்குதுங்க. அப்போ யாரை ஏமாத்தி யாரை வாழ வைக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு மக்களுக்கான அரசு இல்லை. அதனால இதை தூக்கி வெளியே கிடாசாம நம்மள வாழவே முடியாது. இதான் நிலைமை. நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் அவர்களே, உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே? தமிழ்நாட்டுல இருந்து தானே போய் டெல்லி பாராளுமன்றத்துல போய் நிதி அமைச்சரா உட்காந்துக்கிறீங்க. ஏன் தமிழ்நாட்டை பற்றி உங்களுக்கு யோசனை வராதா? தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு பற்று இல்லையா? ஏன் எங்க தமிழ்நாட்டு மக்களை தொடர்ச்சியா வஞ்சிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்லி 7,000 கோடி மேல செலவு பண்றீங்க, ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. யாருக்கு அது பலன் இருக்கு?
குறிப்பா வந்து ஒடிசால இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய கனிம வளங்களை வெட்டி ஈஸியா வந்து கடல் வழியா கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டரிகள்ல வந்து உற்பத்தி பண்ணணும். இதுதானே உங்களோட நோக்கம். ட்ரெயின்ல கொண்டு வந்தா உங்களுக்கு செலவு அதிகமாகும், விமானத்துல கொண்டு வந்தா செலவு அதிகமாகும். அதனால வந்து கப்பல் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விளைநிலங்களையும் எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணி வீடுகள்லாம் இடிச்சு காலி பண்ணிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வரேன்னு அறிவிக்கிறீங்க. இந்த அறிவிப்பு சரியா? யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டு மக்களை பத்தி நீங்க என்ன வந்து வச்சிருக்கீங்க, திட்டம் வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்களை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இருந்து தானே போயிருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து எம்பி சீட்டு கூட ஒரு சீட்டு கூட உங்களுக்கு கிடைக்கல. அதனால வந்து தமிழ்நாட்டை பத்தியா யோசிங்க. இன்னைக்கு ரயில் போகுது, ஏகப்பட்ட ரயில்ல வந்து ஒரு பொட்டி 2 பொட்டி, அதிகமா 4 பொட்டி தான் வந்து ரிசர்வ் இல்லாத பொட்டியா வந்து கொடுக்குறீங்க. இதுல ஆடு மாடுகளோட அடைச்சு வச்சுக்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு நாங்க போற மாதிரி இருக்குது. ஆனா நீங்க புல்லட் ரயிலுன்றீங்க, மெட்ரோ ரயிலுன்றீங்க. இதெல்லாம் கொண்டு வர்ற யாருக்காக கொண்டு வரீங்க? அது சொல்லுங்க. புல்லட் ரயில்ல நாங்க போக முடியுமா? இதோ இருக்கக்கூடிய நீங்க கொண்டு வந்த வந்தே பாரத் ரயில்லயே எங்களால போக முடியல. புல்லட் ரயில்ல நாங்க எப்படி போக முடியும்? இது யாருக்கான திட்டம்? அப்ப புல்லட் ரயில் கொண்டு வந்தா அந்த திட்டத்தை அறிவிச்சு அழுக்கா வந்து கார்பரேட் ஊற்றி குடிப்பீங்க. அதானே உங்க நோக்கம். அதே போலதானே இந்த நீர்வழி பாதையும் கொடுக்க போறீங்க. அதுல கார்பரேட்டுகள் தானே ஆதாயம் அடைக்கிறாங்க. எங்களுக்கு என்ன பலன் இருக்கு? எங்களுக்காக நீங்க என்ன செய்றீங்க? சுத்தமான குடிநீர் கொடுத்துருக்கிறீங்களா? சுகாதாரமான மருத்துவம் கொடுத்துருக்கிறீங்களா? இல்ல கல்விக்கு இலவச கல்வியை கொடுத்துருக்கிறீங்க? இல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறீங்களா? இல்ல விவசாயத்துல வந்து ஏதாவது பலன் இருக்கா? எங்களுக்கு விவசாயிகளோட மேம்பாடை உயர்த்திருக்கிறீங்களா? ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து போய் ஒரு மந்திரியா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அதாவது மாநிலங்கள்லாம் நீங்க வந்து செய்றீங்க, அது செய்யாம விடுறீங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கிறீங்களே, குறைஞ்சபட்சம் ஒரு அக்கறை இருக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் மேல? இப்படி அக்கறை இல்லாதனால்தான் உங்களை வந்து வெறுக்கிறாங்க, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. பிஜேபி காரங்களை கண்டாவே தொடர்ச்சி அடிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அப்ப தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது தான் உங்களோட வேலையா? மோடி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், நீங்களாகட்டும், நீங்க தொடர்ச்சியா எங்களை வஞ்சிக்கிட்டே இருப்பீங்களா? எங்களுக்காக எந்த ஒரு திட்டம் அறிவிக்க மாட்டீங்களா? தமிழ்நாட்டு மக்களை வாழ விட மாட்டீங்களா? அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நீங்க பதில் சொல்லி ஆகணும். அப்படி பதில் சொல்லலைன்னா நாங்க வந்து தேர்தல்ல தக்க பதிலடி மக்கள் கொடுப்பாங்க அப்படின்றத நாங்க எச்சரிக்கிறோம். நம்ம இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னா, இந்தியாவை பாதுகாக்கணும் அப்படின்னா கார்பரேட் காய் பாயசத்தை விழுத்தணும். குறிப்பாக இன்னைக்கு வந்து ஒன்றிய பிஜேபி அரசு நாடு முழுக்க வந்து தொழிலாளர்கள், விவசாயிகள் எல்லாரையும் வந்து கார்பரேட்டுகளுக்கு அடிமையாக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் கார்பரேட்டுகளை வாழ வச்சுட்டு இருக்குது. அரசை ஒரு கார்பரேட்டுக்கு இந்த பிஜேபி அரசை விழுத்தணும் அப்படின்னா, விரட்டி அடிக்கணும் அப்படின்னா நம்மளாம் ஒன்னா சேர வேண்டிய அவசியம் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாசிசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள், இயக்கங்கள், ஜனநாயக சக்திகள், இயக்கங்கள், முற்போக்காளர்கள், எழுத்தாளர்கள், இப்படிப்பட்ட அறிவித்துறையினர் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல இந்த கார்பரேட் காவி பாசிசத்துக்கு எதிராக மக்கள் முன்னணி என்ற அடிப்படையில தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள் போன்ற அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒரு மக்கள் முன்னணியாக கட்டி அமைக்கப்பட்டு இது ஒரு மக்கள் படையாக மாறி இந்த கார்பரேட் காவி பாசிசத்தை விழுத்தினாதான் நம்ம இந்தியாவை வந்து காப்பாற்ற முடியும். அதுக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையாக, ஐக்கியமாக ஒரு பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு பலம் புரிந்திய ஒரு மக்கள் திரள் அமைப்பாக நாம் ஒன்னா சேர வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.